இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நமது முன்னோர்கள் மிக முக்கியமான ஆழமான கருத்து சில சொல்லிட்டு போயிருக்காங்க. அதிலே ஒன்று, ஒருவன் உள்ளத்தால் நீ என்ன நீ நினைக்கிறையோ அதுவாகவே நீ மாறுறன்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? என் மனசில் நான் என்னவா என்னை நான் உருவகம் செய்கிறேனோ நான் அதுவாகவே மாறுகிறேன் பெரியவங்க சொன்னாங்க. அப்போது ஒரு மனிதன் எப்படி வாழறான், எப்படிப்பட்டவன், இல்லையா, அவன் யார், என்ன ஏதுன்னு அவன் உள்ளத்தில் என்ன அவன் சிந்திக்கிறானோ, உள்ளத்தில் எதை வச்சிருக்கிறானோ அவன் அதுவாக மாறுகிறான். அப்போ என்ன பண்ண ஒரு மனுஷன், நான் நல்லவன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சால் என் உள்ளத்தில் நன்மைக்கான விஷயங்கள் நான் புதைச்சி வைக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன். அப்போ நான் நல்லவனாக மாறுகிறேன். இல்லை, நான் பொய்யும் புரட்டும் வன்மமும் வஞ்சமும் நான் உள்ளே புதைச்சி வச்சுன்னு வச்சிங்களேன், நான் தேவன், நான் நல்லவனாக வாழ முடியாது. இதுதான் இன்றைய தியானம். நான் எதுவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதான் நான். இந்த 2ஆம் வாசகம் பாருங்க. அப்போ நற்செய்தி வாசகத்தில் இறையாட்சி எப்பொழுது வரும் என்று பரிசேயர் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. இயேசுவே, இறையாட்சி எப்போது வரும்? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இறையாட்சி வரும் எப்போ வரும் சொல்லுங்க பார்ப்போம் என்று கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவனுடைய பதில் பாருங்க பார்ப்போம். இறையாட்சி என்பது ஒரு கடலில் வைக்கிற பொருள் கிடையாது. இதாகுது பாரு, இதுதான் இறையாட்சி. அதுக்கு பாரு, அப்படி ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு மரம் செடி கூட ஈஸியாக காட்டுறது கிடையாது. மாறாக இறையாட்சி என்பது உங்களுடைய ஆன்மா சம்மந்தப்பட்டது, உங்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு மத்தியில் அது இருக்குது. நீ எதை இறையாட்சி என நீ நம்புகிறாயோ, நீ விசுவசிக்கிறாயோ, இதுதான் இறையாட்சி என நீ எதனை நீ முடிவு செய்கிறாயோ, மனம் எதை முடிவு செய்கிறதா இறையாட்சி. அந்த ஆட்சி அரசர் யாரும் நீ முடிவு செய்கிறியோ, புரியுதுங்களா? நீ முடிவு செய்கிறியோ, அப்போ நீ என்ன பண்ணுற, அந்த ஆட்சியாளரின் கீழ் நீ ஒரு குடிமகனாக இருக்கிறன்னு அர்த்தம். பரிசேயர் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை மீட்பரை ஏற்றுக்கல, சதுசேயரை ஏற்றுக்கல, மறுநாஞ்சல் ஏற்றுக்கல, சீடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தீர் சீதோன் மக்கள் சொல்கிறாங்கன்னா, இங்கே யூதர்களாக உங்கள்கிட்ட செஞ்ச அற்புதத்தெல்லாம் அங்கே செஞ்சிருந்தா இன்னும் மக்கள் ஆனால் வந்திருப்பாங்க சொல்ல பாருங்க பார்ப்போம். உங்கள் மத்தியில் செய்த அநேக அற்புத காரியங்களை புறவின மக்கள் மகள்கிட்ட செஞ்சிருந்தேன்னா அந்த மக்கள் தான் மனசார வந்திருப்பாங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து உள்ளம் மனம் மாற்றம் பெற வேண்டும். அப்படி மனம் மாற்றம் பெற்றால் இயேசுவே ஆண்டவரனை ஏற்றுக்கொண்டார். ராயப்பரை பார்த்தீங்களா, எங்கேயா நாங்கள் போவோம், எங்கே போவோம்? வாழ்வத வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது. நான் யார் ஏசப்ப கேட்குறாரு, நீர் வாழும் கடவுளின் மகன் என பேர் இருக்கிறத பாருங்க. அவ்வாறு உன் உள்ளம் அவரை ஆண்டவராக, இந்த உலகின் அரசராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகின்ற பொழுது நீ அந்த ஆண்டவருடைய ஆட்சியில் நீ ஒரு பிள்ளையாக இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ உன் உள்ளத்திலே ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய நன்மைத்தனங்களை உன் உள்ளத்தில் எப்பொழுது நீ சேகரிக்கிறாயோ, உள்ளத்தில் பொதிந்து வைக்கிறாயோ, உள்ளம் உன்னுடைய ஆன்மா மாற்றம் பெறுகிறதோ, அப்பொழுது நாம் என்னது, நம்முடைய அரசர் இயேசப்பா, நாம் அவருடைய ஆட்சியின் மக்கள் என்ற எண்ணம் நமக்கு எப்போ வருதோ இறையரசு நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். அப்படி இறையரசுக்கு உட்பட்டவன் எப்படி வாழ்வான்? இன்றைய மற்ற 2 வாசகங்கள் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஞானத்தோடு இருப்பான்.
சீராக்கு 1:14 சொல்லுகிறது, இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம். எவன் கடவுளுக்கு பயந்து நன்மையை மட்டுமே நாடு செல்கிறானோ, புரியுதுங்களா? எவன் நன்மை மட்டும் நாடி போறானோ அவன் தான் கடவுளுடைய பிள்ளை. அவன் தான் ஆண்டவருடைய ஆட்சியில் ஒரு குடிமகன், கடவுளை அரசாக ஏற்றுக்கொண்டவன். மாறாக நீ கடவுளுக்கு பயப்படல, எதுக்கும் பயப்படல, எல்லாத்துக்கும் துணிஞ்சு போற, தீமையை எதிர் நாடி போறன்னா நீ அவனுடைய பிள்ளை இருக்க முடியாது. அந்த இறை அரசுங்கிற அந்த அந்த சரௌண்டிங்குள் நீ ஒரு குடிமகன் இருக்க முடியாது. சகோதரர்களே, மிக ஆழமான பொருள் இன்னைக்கு நமக்கு சிந்தித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அப்படி நான் கடவுளுடைய அரசியல ஒரு பிள்ளை, என்னுடைய அரசர் இயேசுப்பா, இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ஆயன், அவர் மந்தையினுடைய ஆடுகளில் ஒரு ஆடு நான் என்று எப்பொழுது என் உள்ளம் மாறுகிறதோ, என் உள்ளம் எப்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறதோ, அந்த ஞானத்தை நான் எப்போது பெறுகிறேனோ அப்போதான் நான் முழுமையாக ஆண்டோடைய பிள்ளையாக மாறுறேன். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். ஞானம் உயிரோட்டம் கொண்டது, நுண்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, தூய்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாவற்றையும் பார்வையிடுகிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி போகிறது. மிக முக்கியமாக ரொம்ப ஆழமாக பாருங்க பார்ப்போம். நன்மை செய்வது. அப்போ இந்த ஞானம் மீன்ஸ் ஆண்டவருக்கான அச்சம், அந்த இறை அச்சம், அந்த ஞானம் உனக்கு எப்போ வருகிறதோ அப்போ இப்படிலாம் நீ வாழ்வே. இதெல்லாம் நீ எதிர்க்க முடியாத பிள்ளைகளாக இருப்ப. இன்னொன்று, நன்மையே நாடுவ, பொறாமப்பட மாட்டேன், அடுத்தவன் அழிவில் மகிழ்ச்சி கொள்ள மாட்டேன், நன்மையே செய்வேன், தீமை பக்கமே போக மாட்டேன். இப்படியெல்லாம் நீ இருந்தால் நான் தான் கடவுளுடைய மந்தையிலே ஒரு ஆடு. திருப்பாடல் பாருங்க பாப்பா, இன்னைக்கு என்றென்றும் உள்ள அவருடைய வார்த்தையை நீ கடைபிடித்து, இல்லையா, நீதியை சொல்லும் அவர் வார்த்தையை நீ கடைபிடித்து எப்போதான் வாழ்ந்து வருகிறாயோ அப்பவே ஆட்டோமேட்டிக்காக நீ ஆண்டோட இறையாசலாம் இருக்கிற. நீ இந்த இறையரசை அங்கே பார்த்துதான் இருக்குது, இங்கே பார்த்து காட்ட முடியாது. அது உன் உள்ளம், ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயம். உன் ஆன்மா எப்போ நலத்தையே சிந்திக்கிறது வச்சுங்களேன், அப்போ மனசே சொல்லும், ஏசப்போ கடவுளை கூட இருக்கிறாரு, நீ கடவுளை குழந்த அப்படிலாம் நீலாம் தட்டிக்கலாம். நான் கடவுளை எப்படி இல்லை என்றால் நீ முதல்ல சொன்ன இல்லையா, நன்மை பக்கமாகவே போகிற, தீமையை வெறுத்து ஒதுக்குற, நன்மையே செய்கிற, எல்லாரும் நேசிக்கிற, தீமைக்கு எதிராக நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நான் தான் கடவுளுடைய பிள்ளை, நான் தான் அவர் மந்தையினுடைய ஆடு, நான் தான் அவருடைய ஆட்சியில் ஒரு பிள்ளை. அப்போ நான் கடவுளுடைய ஆட்சியில் ஒரு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, ஒரு குடிமகனாக இருக்கின்ற பொழுது அவருடைய அனைத்திற்கும் சொந்தக்காரன் ஆவார் நான். சரிங்களா? சொல்களே, இறையாட்சி என்பது இது இங்கே கிடையாது. ஏன்னா ஆன்மா தொடர்பான விஷயம். ஆண்டவர் யாரையும் நெருக்கிறது கிடையாது. நீ இங்கே வந்துதான் ஆகணும், எனக்கு பின்பற்றிதான் ஆகணும். ஆண்டவர் யாரும் நெருக்கிறது கிடையாது. ஆண்டவர் யாரையும் பிடிச்சி இழுக்கிறது கிடையாது. அனைத்தையும் சொல்றேன், கேட்க செவி உடையோர் கேட்கட்டும். அது வெளிப்படாதவாறு மறந்துக்கிறது ஒண்ணுமே என்ற நான் சொல்ற பாருங்க பார்ப்போம். எல்லாம் ஓப்பன் டு ஆல், எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படையா இருக்குது. நான் எதையும் மறைக்கல, அனைத்தையும் கூட சொல்றேன். நீர் என்னை அரசனாக ஏற்றுக்கொண்டு என் ஆட்சியில் நீ ஒரு பிரஜையாக இருந்தால் நன்மை உனக்கு என்று சொல்றார். சகோதரர்களே, என்னுடைய அரசர் ஏசப்பாவா, என்னுடைய ஆயன் ஏசப்பாவா, அது உண்மையாக இருந்தால் நான் தான் கடவுளுடைய உண்மையான பிள்ளை, ஆடு, குடிமகன்.